ஜாலியா பார்க்கலாம். ஃபேமிலி படம். நம்மள மாதிரி பசங்க தான் கலாய்க்க தான் ப்ரோ செய்வாங்க. ஓரளவு தான் ப்ரோ எல்லாமே. படம் பார்க்கலாம். என்னதல பிடிச்சிருந்தா? தல ஸ்பைடர்மேன் படம் தல அது. ஆஹா இல்ல தல பார்க்கலாம் அவ்வளவுதான். என்னதல பிடிக்கல உங்களுக்கு? படமே பிடிக்கல தல, சும்மா டைம் பாஸ் போய் பார்த்தனல தல. தெரியல ஒரு டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும். நமக்கு எப்படின்னு தெரியல, நமக்கு செட் ஆகல. சும்மா அவெஞ்சர்ஸ் படம் மாதிரி எடுத்துறாங்க அவ்வளவுதான். இது ஒரு புது ட்ரை சொல்றாங்க தமிழ் சினிமால. சொல்லு அவ்வளவுதான். ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். ஸ்டார்டிங்ல நல்லா போயிட்டு இருக்கு, கிளைமேக்ஸ்ல அந்த அளவுக்கு இல்ல, ரொம்ப லாகா போயிட்டு. இல்ல சார், நான் தூங்கிட்டேன். எனக்கு அது எனக்கு தெரியல. எதனால படம் பிடிக்காதனால? ஸ்டார்டிங்ல இருந்தே புரியல சார், அது ஒண்ணுமே புரியல. அவங்க பேசுற வேர்ட்ஸும் புரியல. அது ஒரு மாதிரி முகமூடி போட்டு பேசுனால வாய்ஸே புரியல. அது லாஜிக்கே இல்லாத மாதிரி இருந்தது. சத்யராஜ் நல்லா நடிச்சிருக்காரு. வசந்த் ரவி அவர் கேரக்டர் நல்லா பண்ணிருக்காரு. தெரியல சார், எனக்கு பிடிக்கல. பிடிக்கலன்றதோட புரியல அவ்வளோதான். நல்லா இல்லை ப்ரோ படம். ப்ரோ படம் ஏதோ அவெஞ்சர்ஸ் மாதிரி எடுத்துன்னு வரேன்னு மொக்க பண்ணிட்டானுங்க ப்ரோ. சுத்தமாக நல்லா இல்லை. நானே ஃபோன் தான் வேண்டியது. யாருக்குமே பிடிக்கல ப்ரோ. எல்லாம் அங்கே விளையாடிட்டு இருக்கிறானுங்க ப்ரோ தேட்டரில். ட்ரை ஏதோ பண்ணியிருக்காங்க, ஆனால் அது சரியாக எக்ஸிக்யூட் பண்ணல. கிளைமேக்ஸ் தான் ஏதோ எடுத்துன்னு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் நான் சுத்தமாக பார்க்கல. நல்லா இருக்கு தெரியுமா? உண்மையிலேயே பிடிச்சிருந்தது. தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி புது புது கதைகள்லாம் நல்ல ஒரு ஹாலிவுட் தரத்துக்கு படம் கொடுக்குறது இந்த படம் வெப்பன் நல்லாவே இருக்குது. சில பேர் தான் லாகுன்னு சொல்லுவாங்க, ஆனால் அது வந்து இந்த படத்தை நம்ம வேறு மாதிரி ஒரு படமாக பார்த்தா கண்டிப்பாக லாக் இருக்காது. இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை. எல்லா படமுமே வந்து ஜாலியாக இருந்தால் அப்புறம் தமிழ் சினிமா அப்படி வேறு லெவலில் கொண்டு போக முடியும். ஸோ இந்த படம் உண்மையிலேயே வேறு லெவலில் கொண்டு போயிருக்காங்க. புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஓகே சூப்பர் தான். அதாவது கிரைம் ஸ்டோரியாக பார்க்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி சூப்பர் மேன் சூப்பர் பவர் மாதிரி எடுத்துட்டு வராங்க. சத்யராஜ் வச்சு நல்லா தான் இருந்துச்சு. ஓகே என்ன பசங்க ஜாலியா பார்க்கலாம். ஃபேமிலி படம். பசங்களா ஜாலியா பார்க்கலாம். ப்ரோ அதுல டிரான்சிஷன் தான் ப்ரோ பயங்கரமா இருக்கும். சத்யராஜ் டிரான்சிஷன் வேற மாதிரி. ஒவ்வொரு டிரான்சிஷனும் பயங்கரமா இருக்கும். படம் பெருசாக சொல்கிற அளவுலாம் இல்லை. ஓகே ஏதோ பார்க்கலாம். படம் சூப்பர் ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் எடுத்து பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடிலாம் எதுவும் இது பண்ணுற அளவு இல்லை. கான்செப்டே இதுவாக இல்லையே, ஒரு மாரி ஸ்ட்ராங்காகவும் இல்லை. அது இல்லாமல் என்ன சொல்கிறது, டைட்டிலுக்கும் படத்துக்குமே சம்மந்தம் இல்லை. முதல்ல டைட்டிலுக்கு படத்துக்கு ஏதாவது சம்மந்தம் வந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் ஹீரோ நல்லா நடிச்சிருக்காரு. சத்யராஜ் அவர் சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. என்னன்னா அவருக்கு அப்படியே மாசான ஒரு சீன் வச்சு இது பண்ணியிருக்கிறாங்க. இன்டர்வல் பிளாக் வேணால் நல்லா இருக்குது. அவர் சத்யராஜ் நல்லா மாசாக காட்டியிருக்கிறாங்க. மற்றபடிலாம் பெருசாக எதுவும் இல்லை. அவெஞ்சர்ஸ் மாதிரி இருக்கு ப்ரோ படம். டைட்டில் வெப்பன்னு வச்சுருக்காங்க. இதில் என்னென்னா சூப்பர் ஹியூமனு ப்ளஸ் வந்து ஃபாரஸ்ட்டை காப்பாற்றணும், பேர்ட்ஸை காப்பாற்றணுன்றாங்க. கான்செப்டுக்கும் படத்தோட டைட்டிலுக்கும் சம்மந்தமே இல்லை ப்ரோ. ஹீரோவும் சத்யராஜும் நல்லா நடிச்சிருக்காங்க, அவ்வளோதான். சத்யராஜை மாசாக காமிச்சிருக்காங்க. மற்றபடி வேறு எதுவும் இல்லை ப்ரோ. ஓகே ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு செகண்ட் ஹாஃப் எனக்கு ஏதோ பார்க்குற மாதிரி இருந்துச்சு, அவ்வளோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் இந்த மாதிரி எப்படி சொல்கிறதுனா ஹீரோ வந்து கொஞ்சம் ஒன்றுமே இல்லாத மாதிரி காமிச்சிட்டு திரும்பி செகண்ட் ஹாஃபில் வந்து என்னமோ அவருக்கு சூப்பர் ஹியூமன் பவர் இருக்கா மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி தூக்கம் வர மாதிரி காமிச்சிட்டாங்க ப்ரோ படத்தை. ரொம்ப இன்ட்ரெஸ்டாலாம் இல்லை ப்ரோ. அவங்க எது கத்துறாங்கன்னே தெரியல ப்ரோ. திடீர்னு கத்துனாங்க, திடீர்னு அமைதியாக இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் இந்த இதுவே இல்லை, ஷவுட் அவுட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. செகண்ட் ஹாஃபில் ஏதோ கத்துனானுங்க, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றுமே இல்லை. ஓவராலாக சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஐ மீன் கிளைமேக்ஸ் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. சத்யராஜ் சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. ராஜீவ் மேனன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வில்லனாக நடிச்சிருக்காரு. ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது. அவர் டைலாக் டெலிவரி எல்லாமே சூப்பராக இருக்கும். படம் மெயினாக ஒரு சூப்பர் ஹீரோ படம் ஒரு கான்செப்ட். அதில் ஒரு வில்லன் இருக்காரு, அவர் சூப்பர் ஹீரோ கிரியேட் பண்ணுறாரு. ஸோ அதனால என்ன எஃபெக்ட்லாம் நடக்குது அதான் போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு வேர்ல்டு வார் 2லேருந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதை இன்னைக்கு வரைக்கும் அது கண்டினியூ பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது. ஒரு இங்கிலீஷ் மூவி மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்டான அட்டெம்ப்ட் தமிழ் சினிமாவில் ஒரு ஃபர்ஸ்ட் டைம். படம் நல்லா இருக்கு ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ, அவ்வளோதான். கண்டென்ட் இருக்குது, ஆனால் ரொம்ப டீப் கண்டென்ட்லாம் இல்லை. இயற்கையை அழிச்சிட்டோன்னா அது நம்மளை திருப்பி அழிக்கும், அவ்வளோதான். இப்போ மழை எப்படி வெள்ளத்தில் வந்து நிறைய பேர் சாகுறாங்க, அந்த மாதிரி தான் அது. போர் அடிக்காமல், போர் கண்டிப்பாக அடிக்கும். பார்க்கலாம், அவ்வளோதான். ஜஸ்ட்டு சுத்தமாக பிடிக்கல. நான் கிளைமேக்ஸில் நான் தூங்கிட்டேன். எனக்கு பார்க்கவே பிடிக்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நல்லா த்ரில்லிங்காக போயிட்டு இருந்தது. செகண்ட் ஹாஃபில் ரொம்ப லேகாக போயிட்டு இருந்தது. அதனால
இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப்ல எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல, நான் தூங்கிட்டேன். அது எனக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல. ஒன் டைம் பார்க்கலாம். நல்லா தான் ப்ரோ இருக்கு படம். நல்லா ஹிந்தியில் எடுத்த சின்னது பிரம்மாஸ்திரா மாதிரி இருக்கு ப்ரோ. உண்மையாக என்ஜாய் பண்ணலாம். சின்ன பசங்க வந்தால் என்ஜாய் பண்ணலாம் ப்ரோ. சின்ன பசங்க வந்தால் ஃபேமிலிலாம் வந்தால் என்ஜாய் பண்ணலாம். நம்மள மாதிரி பசங்க தான் கலாய்க்க தான் ப்ரோ செய்வாங்க. ஓரளவு தான் ப்ரோ எல்லாமே. நல்லா இருந்தது ப்ரோ. நல்லா அவெஞ்சர்ஸ் மாதிரி இருந்தது ப்ரோ. தமிழில் எடுத்த மாதிரி நல்லா இருக்கு. என்ட்ரிலாம் சூப்பராக இருந்தது ப்ரோ. 2 பேரும் படம் வந்து வேற லெவல் நல்லா இருந்தது. சீரியஸாக வந்து நல்ல ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. இயற்கையை வந்து காப்பாற்றணும். அந்த சூப்பர் பவர் கொண்டு வந்ததே அந்த ஒரு ரீசனுக்காக தான். ஹாலிவுட் ரேஞ்சில் ட்ரை பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம். அவெஞ்சர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அயன்மேன் வர போகிற 2ல் கண்டிப்பாக வந்து படம் நல்லா தான் இருக்குது. ஃபேமிலியோட வந்து பாருங்கள், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம். செட் ஆகலைன்னா கான்செப்டாக புதுசாக இருக்குல்ல. நம்ம இந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டோம் தமிழ் சினிமாவில். நம்ம ஹாலிவுட் படம் பார்த்துருப்போம், இல்லை சைனீஸ் படம், ஜப்பனீஸ் படம் பார்த்துருப்போம். அதனால அந்த கனெக்டிவிட்டி வந்து கொஞ்சம் கான்செப்ட் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்குது. அதனால அவங்க அப்படி சொல்லியிருக்கலாம். எனக்கு தெரியும் இதெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. கேரக்டர்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி படம் என்கரேஜ் பண்ணிங்கன்னா நிறைய படம் இந்த ஜேர்னலில் வரும். படத்தில் சிஜி சூப்பராக இருந்திருக்கு. வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. சிஜி ஆக்ஷன் பிளாக் நல்லா இருக்குது. அதே மாதிரி சவுண்டு சூப்பராக இருக்குது. சவுண்ட் மிக்சிங்காக சரி, அந்த பிளாஸ்டில் இருக்கிற சீன்ஸாக இருக்கட்டும், இல்லை அந்த கன் ஷாட் சீன்ஸாக இருக்கட்டும், சவுண்ட் டிஐ வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓவரால் இஸ் வெரி வெரி குட். டிஃப்ரெண்ட் ஐட்டம் கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு என்டர்டைன்மெண்ட் இல்லாட்டாலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸும் நல்லா இருக்குது. ஸ்டன் சீக்வன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. மற்றபடி ஓவரால் ஒரு கிளம்ஸியான ஃபீல் தான் இருக்குது மூவியில். நிறைய லேயராக சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த எந்த லேயருமே ஃபாலோ பண்ணிக்க முடியல ஆக்சுவலாக. ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி கிளம்ஸி ஃபீலாக இருக்குது. நிறைய எப்படி சொல்லுது, எம்சியூ அந்த மார்வல் மூவியோட இம்பேக்ட் நிறையவே தெரியுது. எண்ட்லேயும் அது மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. பட் ஓகே, நம்ம தமிழ் சினிமாவுக்கு நியூவான ஒரு ட்ரை. பட் ஒரு ஸ்டோரி ஹோல்சமாக பார்க்கும்போது ஒரு கனெக்ட் அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா இல்லை, ஆக்சுவலாக ரொம்ப ஸ்டைலிஷாக பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. பட் அதை வந்து அப்பியரன்ஸ் விஷுவலாக பார்க்கும்போது அதோட மேட்ச் ஆக மாட்டேங்குது ஆக்சுவலாக. இப்போ கேஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா கோட்டு கன்னடெலாம் போட்டு வராங்க. அது எந்த அளவுக்கு அது மேட்ச் ஆகுதுன்னா அது மேட்சே ஆகலை. அது ஆக்சுவலாக அது ஒரே ப்ளஸ் பாயிண்ட் வந்து ஒரு 2 hourக்குள்ள மூவி வந்து இந்த இது பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக. அப்புறமா மற்றபடி சில விஷயங்கள்லாம் வந்து யூ கேன் எக்ஸ்பெக்ட் இதுதான் இங்கே வருது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக எக்ஸ்பெக்ட் பண்ணிடல. நம்ம அந்த அளவு தான் நம்ம பண்ணிடலாம். மூவி டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஜெனரலா பாக்குற லவ் அந்த மாதிரி இல்லாம இட் வாஸ் டிஃப்ரெண்ட், நைஸ். ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு படம் பார்க்குறேன். அண்ட் சத்யராஜ் சார் வந்து சூப்பரா நடிச்சிருக்காரு. அவரோட ஃபிட்னஸ் வந்து எனக்கு ரொம்ப அப்படியே பயங்கர இன்ஸ்பைரிங்கா இருக்கு. ஆக்சுவலி அவ்வளோ ஃபிட்டா இருக்காரு படத்துல, அவ்வளோ நல்லா நடிச்சிருக்காரு. ஸோ இட்ஸ் வெரி குட் ஃபிலிம். ஒரே மாதிரி நான் ஜெயிலர்லயும் பார்த்துருக்கோம். நம்ம இதுக்கு முன்னாடி அந்த எல்லா படங்களையும் அது அந்த ஒரு டோன் வந்து ஒரு ஃபாலோ பண்றாரு இல்லையா, அது அப்படியே தான் அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இன்னும் பெட்டர் பண்ணியிருக்கலாம். அவருடைய அந்த பாடி லாங்குவேஜ், வாய்ஸ் டோன் கூட ஒரு மாதிரி பேஸாக வச்சுட்டு மாதிரி ஒரு ஒரு ஆட் ஃபீல் வருது. ஆக்சுவலா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஒட்ட மாட்டேங்குது. ஆக்சுவலா அவர் அதே மாதிரி ரோல் பண்றதால மேபி அது அப்படியே செட் ஆயிட்டு இருக்கு. மேபி ஒரு கேஷுவல் ஒரு ஜாலி ரோல் வரும்போது வேணா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு நம்ம பார்த்தா தெரியும். மேபி ப்ரோ நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஒரு யூனிக்கான ஒரு கான்செப்ட் தமிழ் சினிமாவில். ஒரு ரெகுலர் கமர்ஷியல் படம் தான், ஆனால் அதுக்கான எந்த ஒரு கிளீஷேஸுமே இல்லாமல் ஒரு யூனிக்கான கண்டென்ட்டை சூப்பராக டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பர் ஹீரோ ஃபிலிம் மாதிரி தமிழில் ஏதோ எடுத்திருக்காங்க. கேஸ்டிங்குமே பயங்கரமாக இருந்துச்சு. சத்யராஜ் சாரும் சரி, வசந்த் ரவியும் சரி, 2 பேருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. படமும் குவாலிட்டி, நாங்கள் ப்ரொடக்ஷன் வேல்யூ பயங்கரமாக இருக்குது. படமும் நல்லா இருந்துச்சு. தியேட்டரில் வந்து பார்க்கலாம். ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு. தமிழ் சினிமாவில் ஒரு புது ட்ரை. இனிமேல் இந்த நம்ம வந்து வழக்கமாக இந்த மார்வல் ஸ்டுடியோஸ் அந்த படம் பார்த்துக்கலாம், அந்த மாதிரி தமிழில் ஒரு படம் பார்க்கலாம். வசந்த் ரவி சார் செம்மையாக சூப்பராக பண்ணியிருக்காரு. அப்புறம் நம்ம தலைவர் சத்யராஜ் சார் வேற லெவல். ஓகே, அது ஃபிக்ஷனல் தான், பட் அது இன்னைக்கு இருக்க காலகட்டத்துக்கு தேவைப்படுறது தானே. அது இருக்குன்ட்டு அந்த காலத்துலேருந்தே நம்பிக்கை இருக்குது. ஸோ இல்லாதது ஒன்றும் இல்லை. இந்த காலத்தில் அது வந்து நம்ம அதை ஏற்றுக்க தான் வேணும். நத்திங் இஸ் சூப்பர்ஸ்டிஷியஸ். சூப்பர்ஸ்டிஷியஸ் பவர் இருக்குன்னு நம்ம ஏதோ ஒரு வகையில் நம்புகிறோம் இல்லைங்களா. இப்போ நம்ம சாமி கும்பிட்றோம், ஜீசஸ் கும்பிட்றோம், இல்லை அல்லா கும்பிட்றோம், இல்லை தமிழ் சாமி, ஏதோ ஒரு நமக்கு மீறின ஒரு பவர் இருக்குன்னு நம்ம நம்புகிறோம் தானே. ஸோ அதோடைய பேஸ் தான் இது. அது ஹியூமன்ஸ்குள்ளேயும் இருக்காது அப்படின்ட்டு இருக்கா. நம்மளதுல தப்பு நடக்கும்போது கடவுள் வந்து அவதாரமாக வருவாருன்ட்டு ஒரு கான்செப்ட் நம்ம நம்புகிறோம். கடவுள் வந்து மனுஷனா கூட அவதாரம் எடுப்பாருன்ற கான்செப்ட் நம்ம நம்புகிறோம். அதோட ஒத்து போகுது.